கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அன்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும், புத்தியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இங்கே கவனித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். இப்போ கவனித்து பாருங்கள், பிசாசினால் இயேசுவுக்கு வந்த சோதனை என்ன சோதனை வந்துச்சு? ஆண்டவரை பிசாசு கூட்டிகிட்டு போகிறான். பிசாசு அவரை கொண்டு போயின்னு இருக்கு. ஒருவேளை அவரை தூக்கிட்டு போனானா, அவரை அழைச்சிட்டு போனானாங்கிறது தெரியாது. ஆனால் பிசாசினால் இயேசு கொண்டு போகப்பட்டார். அப்படி கொண்டு போய் அவரை ஒரு உயர்ந்த மலையில் வச்சுட்டு இந்த உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் இந்த உலகத்தின் மகிமையையும் பாருங்கன்னு காட்டுறான். காமிச்சிட்டு சொல்கிறான், இந்த உலகத்தையே உங்களுக்கு தந்துடுறேன். உலகத்தையே படைத்தவருக்கு அதை திருடி கொண்டவன், நான் அந்த உலகத்தை உங்களுக்கு திரும்பி தந்துடுறேன். நீர் என் காலில் விழுந்து என்னை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டால் போதுங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளவு தந்திரமாக பிசாசு ஆண்டவரிடத்தில் பேசுகிறான் என்பதை பார்க்கணும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அப்பாலை போ சாத்தானே. இப்போ கவனிக்கணும், இன்னைக்கு நான் வருத்தத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஊழியர்கள், என்னை போல ஊழியர்கள்னால் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க, பொறுமையுள்ளவர்களாக இருப்பாங்க, மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருப்பாங்க, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆமாங்க, நான் இருக்கிற நேசரத் பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கார். அவருக்கு நிறைய பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 8-9 பிள்ளைகள் நினைக்கிறேன். சாப்பிட வழி இருக்காதான். சாப்பிட வழி இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வனாந்தரத்துக்கு போய் தேவ சமூகத்தில் கடந்து கண்ணீரோடு ஜெபம்னார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் ஆகாரம் கொடுக்க தேவைகளை சந்தியும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் கண்ணீரோடு வனாந்தர பகுதியில் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவர் மனைவி இங்கே சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். என்னன்னு கேட்டால், ஒரு அன்னை வந்தாங்க, உதவி செஞ்சாங்க. இது ஏதோ ஒரு நாள் அனுபவம் அல்ல, பல வருடங்கள். யோசித்து பார்க்கணும், சில நாட்கள் பட்டினியாகவே கடந்திருக்காங்க. ராமேஸ்வரத்தில் பாஸ்டர் பவுலோஸ் பெரிய ஐஸ்வர்யமான குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தவர். தன் மனைவி பிள்ளைகளோடு தூத்துக்குடி பட்டணத்தில் எத்தனையோ நாட்கள் பட்டினியாக கடந்தார் அப்படின்னு சொல்லி நான் அவரை குறித்து வாசிச்சிருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்வதல்ல. அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பேரகன் செப்பல் தான் வாங்கி போடுவோம், ரப்பர் செருப்பு தெரியுங்களா? பேரகன் செருப்பு வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ப்ளூ அண்ட் ஒயிட்டில் அந்த செப்பல் இருக்கும். அந்த செப்பல் தான் எங்களுக்கு அன்னைக்கு பெரிய விலை உயர்ந்த செப்பல். ஒருவேளை அதை வாங்கினா அது தேஞ்சி பிஞ்சி அந்த வாறு உள்ள ஓட்டையிலேருந்து உருவி வரும். அந்த ஓட்டைக்குள்ளே சொருவி அதில் ஊக்கு குத்தி போட்டுட்டு அந்த செருப்பு போட்டு நடந்திருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, வீட்டில் தரித்திரம், கஷ்டம். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நல்லா வச்சுருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கவனித்து பாருங்கள், ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்த நாம் இன்றைக்கி நான் வுட்லேண்ட் தான் போடுவேன், 5000 ரூபாய்க்கு ஷூ வாங்குவேன், 50,000 ரூபாய்க்கு கோட்டு போடுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. உங்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக எப்படினாலும் வாழுங்க, தப்பு கிடையாது. ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படினாலும் நீங்கள் வாழலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நினச்சிடக்கூடாது. அதை தான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களில் கண்ணீரோடு பசியோடு பட்டினியோடு கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சாங்கங்க. ஆனால் இந்த நாட்களில் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. உடனே என்ன பண்ணுறது தெரியுமா? போய் பக்கத்தில் கடன் வாங்கிடுறோம், 500 ரூபா கடன் வாங்கிடுறோம். கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் திரும்ப அவனை ஏமாத்துறோம். அவர் அந்தால வந்து அந்தால போகிறோம், இந்தால வந்து அந்தால போகிறோம், ஏமாத்துறோம். பிறகு என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே அவன் கடன் கேட்க வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறோம்.
யோசித்து பாருங்க. நான் கேட்குறேன், பைபிள் வசனம் சொல்லுது தீமையை சகித்தால் நலமாக இருக்குமே. ஒரு டைம் என்னைய மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க. அங்கேருந்து என்னைய கூப்பிடுற ஒரு சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் மலேசியாலலாம் ட்ரெஸ்ஸு பார்ப்பாங்க, ட்ரெஸ் கோடு நல்லா இருக்கணும், ஸோ கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வாங்க, போட்டுட்டு வாங்க. என் ஒய்ஃப் உடனே சொன்னா, எப்பா போய் கடையில் போய் ஒரு 2-3 சட்டை எடுத்துருவோமா. நான் கேட்டேன், ஊழியத்துக்கு போகிறேன்னா இல்லை ஃபேஷன் ஷோக்கு போகிறேன்னா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் அந்த ஜனங்களின் கண்ணீரை துடைக்க போகிறேன்னா, நான் ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போகிறேன்னா? இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஷன் ஷோ தான் நடத்துகிறாங்கங்க. வேதனையாக இருக்குது. உலகத்தின் மகிமைக்காக ஊழியர்கள் ஓடுகிற கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஜனங்களை குறித்த அக்கறை இல்லை, அழுது கொண்டு இருக்கிறவனை குறித்த பாரம் இல்லை, ஒருவேளை அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறத குறித்த கவலை இல்லை. கடந்த நாட்களில் ஒரு தங்கச்சி சொல்கிறா, 15 வருஷமாக ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிறேன், அந்த சபைக்கு நான் காணிக்க தசமாக எல்லாம் கொடுக்குறேன், இன்றைக்கி 34 வயசாயிட்டு நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வைங்க பாஸ்டர். அவர் சொல்கிறார், ஏய் இப்போ நான் உனக்கு ஜோம் பண்ணிக்கிறேன், அதுக்கு அடுத்த காரியம் நான் செய்ய மாட்டேன் போ அப்படி. இப்போ யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அவர் அந்த பிள்ளைக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டாம். சரிம்மா, நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச போதகர்கள்ட்ட சொல்கிறேன், எங்கள் சபையில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, உங்கள் சபையில் ஒரு பையன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவளுக்கு அன்பாக ஆறுதலாக இருக்கும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேர் மற்றவர்களை குறித்த கவலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்கிறோம். எல்லாம் உலக மகிமையை தான் தேடுறோம், தெரியுமா? பிரியமானவர்களே, நிறைய ஊழியக்காரங்களுக்கு அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுறது, 2 லட்ச ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்குறது, ஷூ போட்டுகிட்டே பிரசங்கம் பண்ணுறது, பணக்காரனா இனோவா கார்லேயும் பென்ஸ் கார்லேயும் ஆடி கார்லேயும் போகிறதெல்லாம் பிசாசு கொடுத்த ஆசீர்வாதங்க, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. உடனே நீங்கள் சொல்லலாம், பிரதர் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், ஒருத்தனுக்கு அவருடைய அள்ளி நிறையா கொடுத்துட்டு இன்னொருத்தனை தரித்தனத்தில் வைக்கிற ஏற்ற தாழ்வுள்ள ஆண்டவர் இல்லை. வேதத்தில் அவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார், எப்பா உன்னை நிறைவாக நான் ஆசீர்வதிச்சேன்னா இல்லாதவனுக்கு கொடுன்னாரு. இன்றைக்கி இல்லாதவனுக்கு கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இருக்கிற எவனும் கொடுக்க மாட்டான், பணக்கார விசுவாசியும் கொடுக்க மாட்டான், பணக்கார ஊழியனும் கொடுக்க மாட்டான். கஞ்சர்களாக இருப்பாங்க, கடினம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அன்பற்றவர்களாக இருப்பாங்க, சுயநலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? பிசாசின் குணத்தோடு இருந்துட்டு வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. அவங்கள பார்த்து நம்ம எங்கிட்டு இருப்போம், ஓ அவங்கள கர்த்தர் அப்படி பயன்படுத்துகிறார். இல்லை, பிசாசு உலகத்தின் மகிமையை கொடுத்து அவங்கள கெடுத்து வச்சுருக்கான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். உலக பிரகாரமாக ஒருத்தன் கடன்னு ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யாவை வரேன்னா அவன் மேலே பொறாமைப்படாதேன்னு ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. பொறாமைப்படாத, இல்லாமல் போகும் பொருட்கள் மீது உன் கண்களை பறக்க விடுவானேன்னு பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கார். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு பல ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டு பிசாசு கொடுக்குற மகிமையை தேடி அலைகிறார்கள். நீங்கள் அப்படி அலையாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையிலும் உமது கிருபை உமது பிள்ளைகளை தாங்கட்டும், உமது கிருபை உமது பிள்ளைகளை நடத்தட்டும், உமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி சத்தியத்தில் நடந்து சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.